ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்கமோட்டோ டேஸ் அப்படின்ற ஒரு நியூ அனிமே சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்கமோட்டோ டேஸ் எபிசோட் 1. எபிக் ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் காட்டுறாங்க. இவன் வந்து ரொம்ப கூலாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு ஹிட்மேன் நினைக்கிறேன். இவன் வந்து மாதம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து இவனை ஷூட் பண்ணுறாங்க. இவங்களாம் வந்துட்டு அதை பற்றி கேர் பண்ணாமல் ஜாலியாக போயிட்டு இருக்கான். இவங்க சுட இவன் வந்து என்ன பண்ணுறான்னா வெறும் கத்தி வச்சா எல்லாரையுமே போட்டு தள்ளுறான். செம ஸ்பீடாக போட்டு தள்ளுறான். யாராவன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவனை வந்து பார்க்குறாங்க. இவன் வந்துட்டு செம ஸ்பீடாக இருக்கான். ஆக்சுவலாக இவன் தான் நம்ம ஹீரோ. இவனோட பேர் வந்து சக்கமோட்டோ. இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற இவன் தான் பெரிய ஹிட்மேன் போல். ஸோ இவன் கரெக்டாக வந்து ஒருத்தனை பார்த்துட்டு நீ சிக்கிட்டடா அப்படின்னு மாதிரி லுக் ஓடுறான். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறான். இவனை பார்த்து இவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பார்த்து இவனை பார்த்து பயப்படுறாங்க. அப்புறமே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹியூமனாக இருந்த என்ன லவ்னு வர செய்யும்ல, அதே மாதிரி இவனுக்கும் வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து ஃபாலோ ஆயிடுறான். ஃபாலோ ஆனதுக்கு அப்புறமே என்னது மேரேஜ் ஆயிடுது. மேரேஜ் ஆனோடனே வந்து ஒரு ஃபேமிலி மேனாக மாறிடுறான். என்ன ஒரு குடும்பம்னா வந்து அவன் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்தது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இவன் வந்து ரொம்ப குண்டாயிடுவான். சரி, குண்டானாலும் வந்து ஃபேமிலி பார்த்துட்டு இவன் ரொம்ப நிம்மதியாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் டீம் மெம்பராக ஒருத்தர் இருந்திருப்பான். ஸோ அவனை சென்ட் பண்ணியிருப்பாங்க இவன் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு. ஸோ இவன் பேர் ஷின். இவன் வந்து இவனை பார்க்கறதுக்கோசரம் வந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த கடையில் இருப்பான். அப்போ ஒரு சின்ன பையன் இருந்தது தெரியாமல் அவனோட இங்கை வந்து ஒருத்த மேலே வந்து இது பண்ணிடுவான். உடனே அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவானா வந்து ரொம்ப கோவத்தில் வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு ரொம்ப கத்திட்டு இருப்பான். அப்படி கத்திட்டு இருக்கும்போது தெரியாமல் அவன் வந்து என்ன பண்ணுவானா காலையும் வந்து அவனோட கால் மேலே வச்சிடறானா. ஸோ இன்னும் வந்து இதை இவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சி அவனை கொல்லான்னு பார்க்குறான். பட் அது ஒரு இமேஜினேஷன் தான். இவன் பெண் வச்சு பார்த்ததுலேயே வந்து அவன் வந்துட்டு யாரா அந்த கொண்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு போயிடுறான். அப்புறமேட்டு போய் அந்த தம்பி அந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சின்னு வந்தால அவன் உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் சக்கமோட்டோ, நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன். என் பேர் ஷின் அப்படின்னு சொல்லி சொன்னாட்டி ஷின்னா அப்படின்னா இவனும் ஒரு ஆப்போனண்ட்டாக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு இவன் என்ன திங்க் பண்ணுறான்னா இவனை போட்டதெல்லாம் திங்க் பண்ணுறான். பட் என்னன்னா இங்கே வந்து ஆப்போசிட்டில் ஷின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனால் வந்து அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்லி கெஸ் பண்ண முடியும், இல்லை ஃபைண்டே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கா. ஸோ இப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் ஒரு சின்ன பையன் சரியா, நான் உங்களுக்கு கூட்டத்துவாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சிறிது நேரம் கழித்து ரெண்டு பேர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஷின்னு வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தீங்க, இந்த ஊரே உங்களை பார்த்து பயப்பட்டுச்சு, அவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்தீங்க, ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக மாதிரி நீங்கள் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப ஃபயராக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எதுவுமே கண்டுக்காம கேஷுவலாக வந்து சாப்பிட்டு என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவன் வந்து சிகரெட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிக்கும்போது திடீர்னு வந்து இவன் கையில் வச்சிருந்த ஒரு கத்தி வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிடுறான். இதை பார்த்த இவனால் நம்பவே முடியல. இவர் ஆள் மட்டும்தான் இப்படி ஆயிருக்காரு, ஆனால் இன்னும் அதே ஸ்பீடில் இருக்காரு, யார் சாமி இவர் அப்படின்னு சொல்லி இவனை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல வந்து சைக்கிள் ஒருத்தன் வந்து ஹே டியோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். இவனை பார்த்துட்டு இவனோட ஆப்பனண்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து எனக்கு இந்த மரத்தெல்லாம் வெட்டி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து எல்லாம் செம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவனா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் வாங்கி தரது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த பால் வச்சு விளையாண்டு தரது, அது மாதிரி நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இவர் வந்து ஜாலியாக இருக்காரு. நம்ம சின்ன பார்த்துட்டு என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக வந்துட்டு இப்போ இவ்வளோ ஹண்ட்ரடான பர்சனாக மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லி யோசிச்சுட்டு எப்பா எப்படி தான் மாறுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அம்பவுட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுறான். அப்புறமேட்டு கொண்டாங்க கழிச்சு இவன் வந்து காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சிகரெட் பற்றி யோசிச்சு பார்க்குறான். சிகரெட் வச்சோடனே என்னதான் இருந்தாலும் இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து மேலே லெவல் தான் போக அப்படின்னு சொல்லிட்டு இவன் வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கானா. இதை பார்த்து அங்கே இருந்தவங்களாம் ஓடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து என்னோட பாஸ் ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ் ஃபோன் பண்ணிட்டு நீ அவனை கூப்பிட்டு வந்தே இல்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனும் கேட்குறான். இவனும் வந்துட்டு இல்லை என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ அவனை கொன்னிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சிடறான். இந்த பாஸ் வந்துட்டு அவன் இல்லை நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் வீட்டில் சினி யோசிச்சு பார்க்குறான். என்னதான் நம்ம கொள்ளனாலும் அவரை கொள்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, பட் என்ன பண்ணலாம் நம்மளே கொண்டுலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது மறுநாள் வந்து நம்ம ஷின் போகிறான். ஷின் போகும்போது சும்மா போகலாம், இவன் கையில் கன்று எடுத்துட்டு தான் போகிறான். ஸோ கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸாக போகிறான். பட் என்னதுன்னா வந்து சுடலாம் ட்ரை பண்ணும்போது தலையும் இங்கே ஒரு இது பண்ணிடுவான். ஏன்னா நான் வந்து அவன் வாயில் வச்சு அந்த சாக்லேட்டை வந்து ஒரே ஷூட் பண்ணுவான். அவனோட புல்லட்டே இதாகிடும். டக்குன்னு வந்து நம்ம தலைவன் எங்கே போனது திடீர்னு பறந்து எங்கேயோ போயிடுவான். போயிட்டு அங்கேருந்து சாக்லேட் எடுத்துட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பான். என்னன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு பிடிச்சி ஒரே கிக்கு தான் பறந்து போய் விழுந்துருவான். அப்போ கூட அந்த சின்ன யோசிப்பான் இவர் ஒன்றும் பழையபடி அதே ஸ்பீடில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்படியே மயங்கி விடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்க்கும்போது வந்து அவன் வந்து எங்கேயோ படுத்திருப்பான், பெட்டில் படுத்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்துட்டு எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்குலாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இவனும் இருந்துட்டு என்னதான் நம்ம இவனுக்கு கொலை ட்ரை பண்ணாலும் இவ்வளோ ஜாலியாக இருக்கான், கேஷுவலாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவனும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சு பார்க்குறான். இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இவன் வாழ்க்கையிலே இப்போ தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அப்புறமேட்டு தான் யோசிக்கிறான் நம்ம ஹீரோ என் ஃபேமிலி சூஸ் பண்ணியிருக்காருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க நடந்து போய் பேசுகிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறமா வந்து நம்ம ஷின் வந்து அவனோட பாஸோட இடத்துக்கு போகிறான். பாஸ் வந்து வந்துட்டு என்னடா நீ எனக்கே துரோகம் பண்ணுறியா, உனக்கு ஆர்டர் போட்டால் செய்ய மாட்டேன்னு சொன்னாட்டி இல்லை நான் மன்னிச்சிருங்க என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் சொல்கிறான். இவன் வந்துட்டு நீ எனக்கு கீழே இருக்கிறவன்டா, நான் சொல்கிறத ஒழுங்காக செஞ்சால் மட்டும்தான், இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் என்னையை கொண்டு போய் நினைக்கிறியா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்புறமேட்டு கன் எடுத்து இவன் மேலே பாயிண்ட் பண்ணுறான். பாயிண்ட் பண்ணோடனே அந்த பாஸ் வந்துட்டு
என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுட வைக்கிறாங்க. திடீர்னு வந்து இங்கே ஒரு சம்பவமாக ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோக்கு வந்து அது தெரிய வருது. ஸோ ஹீரோ வந்துட்டு அவரோட கன்னு அதுவும் நார்மல் கன்னு எடுத்துகிட்டு வர்ற மாதம், ஆனால் ஒரு நிறைய கன்று வச்சுருந்துருக்காரு ஹீரோ. ஸோ இங்கே வந்து இவன் சண்டை போட்டுட்டு இருக்கானா. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே நம்ம இவனை போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அப்புறமா நம்ம ஷின் வந்து 3 பேர்கிட்ட வசமாக மாட்டிக்கிறான். அப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பின்னாடி யாரும் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அது நார்மல் கன்னில் அது வந்து ஒரு ஷாக் எலக்ட்ரிக் கன்னு. ஸோ அதாச்சும் அடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கொள்ளலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து வெறும் சாப்ஸ்டிக் வச்சு இந்த புல்லட் எல்லாம் தடுக்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நம்ப முடியாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அது மூலம் பயங்கரமாக ஸ்பீடாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து எல்லாருமே துவம்சம் பண்ணுறாரா. இதை பார்த்து இந்த பாஸ் வந்துட்டு யாரா அவன் எங்கேருந்து வந்திருக்கான் போய் போடுங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவனுங்களா பயந்துக்கிறானுங்க போகிறதுக்கே. பட் ஹீரோ வந்துட்டு வெறும் கத்தியை வச்சு இவங்க 3 பேரையும் வந்து அசால்ட்டாக போட்டு தள்ளுறாரு. நம்ம ஷின்னால நம்பவே முடியல. உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யாரா இவர் ஒரு ஹியூமனா இல்லை ஒரு பீஸ்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னோட்டி அப்புறமேட்டு யோசிச்சு பார்க்குறான் எப்படி வந்து இவன் கண்டுபிடிச்சிருக்கான். வந்து இவன் மேலே ஒரு சிப் வச்சிருக்கான். ஸோ இதை வச்சு தான் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருக்கான் இவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இதை வச்சுக்கோ இனிமேல் வந்து நீ என் கடையில் ஒர்க் பண்ண போகிற நான் உனக்கு சேலரி தரேன் ஓகே அப்படின்னு சொன்னோட்டி என்னது சேலரியா ஒர்க் பண்ணுறமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது மறுநாள் வந்து இவனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எப்படி தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் போய் என்ன பண்ணனா ஒரு பாட்டிக்கு வந்து இவனால் சென்ஸ் பண்ண முடியல அடுத்து நடக்க முடியும் டெலிகனிஸ் பவர் இருக்குல்ல. ஸோ பாட்டி கீழே போகிறது அதெல்லாம் கண்டுபிடிச்சி இவனே வந்து ஹெல்ப் பண்ணுறான். நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனு யோசிச்சு பார்த்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஷின் சொல்கிறான் இவர் சூப்பராகவே அவரோட ஐடென்டிட்டியை மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதோட இப்போ இந்த எபிசோட முடியுது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த அனிமே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த நான் பார்த்திபன் இல்லை லியோ அப்படின்னு சொல்லி ஐடென்டிட்டி மறைப்பான்ல. ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப செமையாகவே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்க்கலாம். நானும் வந்து கன்ஃபார்ம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ட்ரைலாம் பண்ணல நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன். நீங்களும் வந்து எனக்கான சப்போர்ட்டை பண்ணுங்கள். இந்த அனிமே வச்சு முடிப்போம். நம்ம சேனல் வரைக்கும் அந்த அனிமே முடிச்சதில்லை. பட் இந்த அனிமே கன்ஃபார்ம் முடிச்சிருவோம். ஸோ எனக்கான சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்குள்ள தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.